ரதியக்கா அடுப்படியில் அக்கா அன்றைக்கி வெரைட்டி சட்னியில் அக்கா ஸ்டைலில் கத்திரிக்காய் சட்னி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு அக்கா ஒரு 2 ஸ்பூன் போல் தான் இப்போ ஆயில் விட்டுருக்குறேன். இதில் ஒரு 7 காஞ்ச மிளகா இருக்குது. காஞ்ச மிளகா நல்லா கருக விடாமல் வறுத்துக்கலாம். போதும் வறுப்பட்டது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் அக்கா. அதையும் வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா கொஞ்சம் நேரம் மாறினாலே நம்மளுக்கு டேஸ்ட்டு போயிடும். அதனால் படக்குன்னு போட்டு ஒரு 2 பரட்டு பரட்டினோன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் செவக்க வேகணும். இப்போது அந்த காஞ்ச மிளகாவை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். வேறு எல்லாம் தனி அப்படியே வதக்கும் போது மிளகா வதக்கிட்டு இருந்தோம்னா கலர் வந்து வேறு மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டும் போயிடும். இப்போ இந்த கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பாக்காய எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டேன். அந்த நிறம் பாருங்கள் மாறி இருக்கா, இந்த அளவு போதும். அதுவும் கருகிடக்கூடாது. இப்போ அதே வடை சட்டியில் அக்கா வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கீத்தாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ நம்மளுக்கு இப்போ கடைங்களெல்லாம் வெஜிடபிள் ஷாப்புக்கு போனோம்னா நல்லா பெருசாக இருக்குது கத்திரிக்காய் ஃபுல்லாக. ஆனால் விதை இல்லாத கத்திரிக்காய் எடுத்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி அக்கா வாங்கி பார்த்துருக்குறேன். விதையுள்ள கத்திரிக்காய் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது. அது இந்த கலர் வயலட் கலர் கத்திரிக்காய் நல்லா பெருசாக வந்திருக்கு. ஆனால் விதை இருக்கணும். விதை இருக்குது அக்கா. இது வந்து மீடியம் சைஸ் ஒரு கத்திரிக்காய் ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். அதை மெலிசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அந்த ஆனியன் கூட போட்டு வதக்கணும். நீங்கள் ரொம்ப கம்மியாக சட்னி தேவை அப்படின்னா குட்டி கத்திரிக்காவை எடுத்து ஒரு 2 கத்திரிக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். இது பெரிய சைஸு பெரிய கத்திரிக்காய். எப்போவுமே விதை இல்லாத கத்திரிக்காய் வாங்காதீங்கப்பா. ஒரு ட்ரிப்பு நம்ம வாங்கி பார்த்துட்டோம்னா அந்த கத்திரிக்காய் எடுத்து வாங்கக்கூடாது. விதை இல்லைன்னா விதையோடு இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இது வதக்கும் போதே அக்கா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுருது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். இப்போது கத்திரிக்காயும் வெங்காயம் வதக்கும் போது கூட கொஞ்சம் ஆயில் விட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அதுக்காக தான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல் அக்கா ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம விட்டுட்டு வேறு வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா கீழே அடியில் உள்ள கத்திரிக்காய் வெந்திருக்கும், மேலே உள்ளது வேகாது. இப்போது கத்திரிக்காய் நேரம் மாறிடுச்சு, வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் வாசனைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக அக்கா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ஏன் லேட்டாக போடுறோம் அப்படின்னா கத்திரிக்காய் அப்போ தான் வேகும். அதனால தான் இப்போ கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியும் தக்காளி எவ்வளோ தூரம் வதங்கிருச்சு அப்படின்னு. கத்திரிக்காயும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக ஒரு சின்ன பத்தை தேங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அக்கா, அதை தான் போடுறேன். இப்போ கடைசியாக ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி காம்பு வேறு மட்டும் கிள்ளிட்டு அந்த தண்டு இருந்தால் பரவாயில்ல, அந்த தண்டை போட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் லைட்டாக 2-3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அக்கா. ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே ஹீட் பண்ணால் போதும். ஏற்கனவே தக்காளி கத்திரிக்காய் வதக்கின சூட்லேயே நம்ம வதக்கினா போதும். அதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம்னா அந்த கொத்தமல்லி வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும். நல்லா இது சூப்பராக இருக்கும். இப்படியே இருக்கட்டும். நம்ம எடுத்து ஆற விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா அக்கா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். நல்லா ஆறிடுச்சு அக்கா. வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் குறப்பாக சுற்றுனதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்றி அரைக்கணும். இப்படி குறன்னு சுற்றுனதுக்கப்புறம் இப்போ வாட்டர் ஊற்றிக்கலாம். வாட்டர் ஊற்றி கொஞ்சம் சட்னி பதத்துக்கு அரைச்சிப்போம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. எந்த சட்னியுமே அக்காவுக்கு நைஸாக அரைச்சா பிடிக்காது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக சுற்றினா சுற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் குறப்பாக தான் சுற்றிருக்கிறேன். அப்படி இருந்தால் தான் அந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அக்கா. இப்போ இந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அக்கா. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். வடை சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்திருக்கு போல் சடசடன்னு அடிக்குது. 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அது கொஞ்சம் சவக்கட்டும் உளுத்து. இப்போ உருட்டு பருப்பு சவந்துருச்சு அக்கா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போடுறேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பொடி கண்டனோடனே விழுகிறதுக்கு லேட் ஆகுது. இந்த பக்கம் கொஞ்சம் ஓல்ஸு பெருசாக இருக்குது, அந்த பக்கம் வச்சு போடணும். இது நல்லா வாசனையாக இருக்கும்பா. இந்த பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக போட்டு தாளிச்சிருங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு காஞ்ச மிளகா சும்மா வாசனைக்காக பரட்டி எடுங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்போவே அடுப்பை. இப்போ வந்து தூக்கி ஊற்றிக்கலாம். இப்போ சட்னியில் அப்படியே தாளிசத்தை தூக்கி ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக
இந்த மாதிரி ரதியக்கா ஸ்டைலில் கத்திரிக்காய் சட்னியை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப 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 சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பூரி, சப்பாத்தி, நம்மளுக்கு தோசை, இட்லி. கத்திரிக்காய் வந்து குழந்தைங்க தனியாக நம்ம சாம்பாரில் போட்டால் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்கப்பா. அதனால தான் இப்படி செஞ்சு கொடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் காயில் எல்லா காயும் சாப்பிடணும். ஆனால் கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிடுறாங்க. சாம்பாரில் போட்டால் எங்கள் வீட்டு குழந்தைங்களாம் எடுத்து வச்சுருவாங்க. கத்திரிக்காய் வந்து சுகருக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கத்திரிக்காய் சட்னி இதேமாதிரி பண்ணிட்டீங்க. ஹெல்த்தி. இதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம். ரொம்ப 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 ஹெல்த்தி. கொத்தமல்லி தழையை நிறைய வதக்க விட்டுறாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு வாசனையாக இருக்கும். கடைசியில் போட்டு அப்படியே பரட்டி எடுத்துடணும். இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைஸு சுடு சாதத்தில் கீ போட்டுட்டு, கீ போடாமலும் இந்த கத்திரிக்காய் சட்னியை போட்டு பரட்டி குழந்தைங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூட இட்லி சுட சுட எடுத்து வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் சட்னியை போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.